நான் பாட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு பாட்டாக ஆண்டவரே நடத்தினார். அப்படியே பாட்டு புக்கே பார்க்காம அப்படியே அந்த பாட்டை அந்த வேதனையில் அப்பா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த ரைட் ஹேண்ட் எடுத்து அப்படியே தாளம் போட்டாங்க அவங்க தொடையில். அப்படியே அந்த ஒரு 3 பாட்டு நாங்கள் பாடினோம். அந்த 3 பாடல் அத்தனை பாட்டுக்குமே அந்த வலி வேதனையில் அப்படியே தாளம் போட்டு கண்ணை மூடி அப்படியே அவங்க என்ஜாய் பண்ணாங்க அந்த 3 பாடல்கள். அந்த 3வது பாடல் நான் கடைசி சரணம் அப்படி பாடி அந்த பாட்டை முடிக்கிறோம், அவங்களுக்கு இருமல் ஆரம்பிச்சிருச்சு. அந்த 3 சாங்ஸ் பாடுற வரைக்கும் இருமலே வரல. அப்படியே அமைதியாக அந்த பாட்டை என்ஜாய் பண்ணி அப்படியே பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த 3வது பாடலை பாடி முடித்த உடனே ஒரு வந்த இருமலுக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு மூச்சு திணறி போச்சு அப்படியே. அப்போது உடனே டாக்டர்ஸை வர வைத்து அவங்க உடனே என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அவங்கள எப்படியாவது ஆக்சிஜன் சப்ளை நல்லா கொண்டு வர்றது. பட் அவங்க திணறது நிறுத்தவே இல்லை. அவங்களால இரும முடியலை, மூச்சு அடைக்குது அப்படியே. அவங்க சொல்லிட்டாங்க, பாஸ்டர் இதுக்கு மேலே இவங்களுக்கு வச்சுருக்கக்கூடாது, நம்ம உடனே ஐசியூ கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷத்தில் நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்க. மடன்னு அவங்க எல்லாத்தையும் செய்து அப்படியே அப்பாவை ஐசியூக்கு அவங்கள அப்படியே கொண்டு போனாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெச்சர் அந்த ரூம் விட்டு அப்படியே வெளியே வருது. நாங்கள் அப்படியே பின்னாடியே நடந்து வர்றோம். அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே ஏற்றுனாங்க. அந்த பேஷண்ட்ஸ் லிஃப்டில் அந்த அவ்வளோ நேரம் இருமிட்டு கஷ்டப்பட்டவங்க எங்களை 2 பேர் இப்படி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாங்க பாருங்க, அதை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அப்படியே ஒரு புன்சிரிப்பு அப்படியே ஒரு சிரித்தாங்க. அப்படியே உள்ளே போனவங்க தான் நேராக ஐசியூ போனாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் செட்டில் ஆனாங்க. ஆனால் அவங்க கடைசியாக அவங்க கேட்ட 3 பாட்டை நம்ம எல்லோரும் இன்றைக்கி சபையாக பாடணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ரொம்ப எளிமையான தெரிஞ்ச பாட்டு தான், எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பழக்கமான பாட்டு. நாங்கள் குடும்பமாக சேர்ந்து பாடுறோம். நீங்கள் எல்லோரும் எங்களோடு சேர்ந்து, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் தானே, அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு நம்ம பாட போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தை உணர்ந்து நாம் பாட போகிறோம். பாடுவோமா? திரியேக தேவனை துதித்திடுவோம், அதான் முதல் பாட்டு. ஸோ இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். திரியேக தேவனை துதித்திடுவோம், நிதமவர் நாமத்தை உயர்த்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து திரியேக தேவனை துதித்திடுவோம், நிதமவர் நாமத்தை உயர்த்திடுவோம். பாடுவோமே. நீடித்த நாட்களாய் நிறைத்தம்மையே, நீடித்த நாட்களாய் நிறைத்தம்மையே, நித்தமும் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மாறிடா நல் இயேசுவே, மாறிடா நல் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து பாவத்தில் ஜீவித்த காலத்திலே பரிவுடன் ரட்சிக்க வந்தவர், நீங்காத விசுவாச பாதையிலே, நீங்காத விசுவாச பாதையிலே தாங்கி நீரும் தயவா, தாங்கி நீரும் தயவா. மீட்பரும் நீரே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே,
இரக்கம் செய்து என் சிரசனை ஆனந்த சந்தோஷத்தால் நிறைத்தே. அகமாதல் இன்ப கீதம் அளித்தே. அகமாதல் இன்ப கீதம் அளித்தே. மகிமையில் முடி சூட்டுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மீட்பாரும் நீரே, மீட்பாரும் நீரே, மீட்பாயும் மகிமாயுமே. மீட்பாரும் நீரே, மீட்பாரும் நீரே, மாறிடா நல்லேசுவே. என்றும் மாறிடா நல்லேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்க பாடின 2வது பாடல், என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். அந்த அப்பா அந்த படுக்கையில் இருக்கும் போது இந்த பாடின பாட்டு, நான் நம்பிடுவேன் பாரில் உம்மை நான் சார்ந்திடுவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை ஒரு முறை நாம் பாடுவோமா? சேர்ந்து பாடுவோம். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. பாடுவோமே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே. சார்ந்திடுவே. நான் நம்பிடுவே. பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே. நான் என்றுமே நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே. நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. இவரே நல்ல நேசர் இயேசுவே. தாங்கி என்னை நடத்துவார். பாடுவோம். இவரே நல்ல நேசர் இயேசுவே. தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேரங்கள் சேராதென்னை காத்திடுவார். சேதங்கள் சேராதென்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. பூவியில் நான் வென்றிட செய்திடுவார்.
துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே உம்மை சார்ந்திடுவே. நான் நம்பிடுவே உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. ஹல்லேலூயா. கடைசி அப்பாவுக்கு நாங்கள் பாடின பாட்டு அவங்க அதாவது சுய நினைவில் நல்லா கேட்டு அவங்க என்ஜாய் பண்ணதை நாங்கள் கடைசியாக அப்பாவுக்கு நாங்கள் 2 பேரும் பாடின பாட்டு காக்கும் கர்த்தர் இயேசு எனக்கொண்டு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அந்த பாட்டை நாங்கள் எங்களுக்கே கண்ணீர் தாங்க முடியல. ஆண்டவரே நீர் அப்பா போகிற அந்த அலைகளை தாண்ட பண்ணும். நான் நம்புகிறேன் இந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே அவங்க வாழ்க்கையில் வீசின அலைகளை அவங்க தாண்டிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தாண்டி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவங்க போய் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேதனை இல்லாத ஒரு தேசத்திற்குள்ள, கண்ணீர் இல்லாத ஒரு தேசத்திற்குள்ள கர்த்தர் அவர்களை அலைகளை தாண்டி தேவன் போக வச்சுட்டாரு. நம்புறீங்களா? அதை எல்லாம் எழுமி நின்று இந்த பாட்டை பாடுவோம், சந்தோஷமா பாடுவோம். கர்த்தர் நம்முடைய போதகரை வெற்றி பெற செய்து அலைகளை தாண்டி செல்ல கடைசி வரைக்கும் அவர் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தரையே சார்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன். யாரும் துக்கமா பாடக்கூடாது. இது துக்கத்தின் நாள் கிடையாது. கர்த்தர் அலைகளை தாண்ட பண்ணி ஜெயித்த ஒரு நாள். அல்லேலூயா. நமக்கு முன்னால இருக்கிற பாஸ்டருடைய சரீரம் தோற்று போன சரீரம் கிடையாது. ஜெயித்த ஒரு தேவ மனுஷனுடைய சரீரத்தில் நாம் நின்று நாம் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம். அந்த நம்பிக்கையை நம்ம சந்தோஷமா அறிக்கையிடுவோம். ஆமேன். துக்கம்லாம் இருக்கட்டும், அந்த மாம்சத்தில் இருக்கு. ஆனா ஆவி கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. ஆமேன். சேர்ந்து சந்தோஷமா பாடுவோம். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகள் எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து பாடுவோம். ஆமென். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை நம்புவே
ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர்விடாமல் நன்றி தகப்பனே கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு நன்றி தகப்பனே நம்புவே இயேசுவை நம்புவே நந்தியப்பா நம்புவே உம்மையே நம்புவே இயேசுவை. எல்லாரும் கரங்களை தட்டி காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுமா கிருபையாலே காக்கும் கரங்கள் காத்திடுமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடி பாடி தடைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா பாடி பாடி தடைகளை நான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடி பாடி. உம்முடைய மகிமை இறங்கி இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்கி இருக்கிறது. தடைகளை நீக்குகிறவர் முன்னாலே சென்று கொண்டிருக்கிறார். ஓ ரபா கபலா ரபா சந்தலரியா தாண்டிடுவே. ஹல்லேலூயா நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே நம்புவே நந்தியப்பா இயேசுவை நம்புவே நந்தியப்பா இயேசுவை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் நம்பிக்கைக்குரியவர் நம்பிக்கைக்குரியவர். யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டால் கூட நான் அவரில் நம்பிக்கையாயிருப்பேன். எனக்கு தெரியும் அப்பா கடைசி வரைக்கும் அவங்க விசுவாசத்தை அவங்க விடவே இல்லை. இந்த பாடல் நாங்கள் பாடும்போது அன்றைக்கு ரொம்ப அர்த்தம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அத்திமரம் துளிர் விடலை, திராட்சை செடி பலன் கொடுக்கலை, தொழுவத்தில் ஆடுகள் இல்லை, சில ஜெபங்கள் கேட்கப்படலை. அப்பாவுக்கு நல்லா தெரியும் அது. பவுல் சொன்ன மாதிரி தான் 3 முறை வேண்டிக் கொண்டேன் இந்த முள் என்னை விட்டு நீங்கிடணும்னு. ஆனால் ஆண்டவர் முள்ளை எடுக்காம கிருபையை கொடுத்தாரு. அப்பா அந்த கிருபையில் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த தெய்வ கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. கர்த்தருடைய கிருபை அப்படியே சார்ந்துக்கிட்டாங்க. இந்த பாட்டை பாடும்போது அந்த வேதனையில் அந்த கண்ணீரில் மூச்சு விடுறதுக்கு திணறிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியே தாளம் போட்டு நம்புவேன் நீ இயேசுவை. கடைசி வரைக்கும் அவங்க அறிக்கை அதுதான். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் இனி நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும்
நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, இனி நம்புவதற்கு ஒன்றுமில்லை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் மரண இருள் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்பாவுக்கு ஒரு கட்டத்தில் நல்லா தெரிஞ்சிருச்சு, இனி எல்லா நம்பிக்கையும் அற்று போயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த லிஃப்டில் அவங்க ஏறும்போது அவங்க ஒரு ஸ்மைல் பண்ணும்போது நான் ஒன்று தான் நான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் எல்லாம் என்ன பண்ண போறீங்க, என்ன இந்த மருந்து எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னை தப்பு வச்சிரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு அவங்களுக்கு வந்துச்சு. அதை நான் அதை பார்த்தேன் அவங்க ஃபேஸில். என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்னை மீட்டு கொண்டு வந்தெல்லாம் நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்துருச்சு, என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, இனி மறுவாழ்வு கிடையாது, நான் போகிறேன் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வேதம் சொல்லுது, உங்களுடைய நடத்தின போதகர்களை நீங்க நன்றா கவனிங்க, அவங்க வழியை நன்றா பாருங்க, அவங்க விசுவாசத்தை நீங்க பின்பற்றுங்க. இன்றைக்கு இந்த சபை இந்த சமூகத்தில் நின்று ஒரு தீர்மானம் எடுக்கணும். எங்க பாஸ்டர் மரண பரியந்தம் கர்த்தரை நம்பினாங்க, அந்த விசுவாசத்தை நான் பின்பற்றுவேன், என்ன வந்தாலும் சரி. 2.5 வருஷம் அவங்க வாழ்க்கையில் அவங்க படாத அவஸ்தை கிடையாது. சரீரத்தில் பயங்கரமான வேதனை, அவங்களால சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வேதனை. அநேக வேளையில் மன உளைச்சலால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏனென்றால் அவர்களை பற்றி அவதூறான வார்த்தைகள் பேசப்பட்டது, அவர்களை ரொம்ப பரிகாசம் பண்ணி மக்கள் பேசினதெல்லாம் அவங்க கேட்டு மனம் உடைஞ்சது எனக்கு தெரியும். எத்தனையோ முறை தூக்கமே இல்லாமல் இரவெல்லாம் அவங்க அப்படியே கண்ணீர் விட்டது எனக்கு தெரியும். கண்ணீரே விட்டாங்க. என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் உடைஞ்சிருந்தாங்க. எத்தனையோ முறை அவங்க வாழ்க்கையில் இந்த பலவிதமான வேதைகள், சரீர வேதனை, மன உளைச்சல் வேதனை, அவர்களுடைய செய்திகளை எடுத்து அவங்கள பரிகாசம் பண்ணது அவங்களுக்கு தாங்கவே முடியல. அவங்களால அதை தாங்கவே முடியல. கடைசி நாட்கள்லாம் அவங்க அதை நினச்சே ரொம்ப கண்ணீர் விட்டாங்க. அவங்க சாட்சியை எடுத்து ஒருத்தர் அப்படியே அவரை மாதிரி ஒருத்தர் மிமிக்ரி பண்ணார். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கண்ணீர் விட்டாங்க, மனம் உடைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இத்தனை போராட்டம், சரீரத்தில் போராட்டம், மனதளவில் போராட்டம், என்ன வந்தாலும் கர்த்தரை மட்டும் அவங்க விடவே இல்லை. கர்த்தரை மட்டும் பிடி. இது என்னன்னு சொன்னால் நமக்கு ஒரு அடையாளம், நம்ம ஊழியக்காரர் நமக்கு ஒரு முன் அடையாளம். என்ன வந்தாலும் நீ கர்த்தரை மட்டும் விட்டுறாத, அவரை நம்பு. இன்றைக்கி எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தரை நம்புவே? 2 கரங்களை உயர்த்தி இந்த வரியை பாடுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் என்ன வந்தாலும்
நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கடைசியாய் நம்புவே உம்மையே இயேசுவே நம்புவே இயேசுவை. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக 50 ஆண்டுகளாக ஒரு முன்னோடியாக கடந்து சென்ற எங்கள் மெய்ப்பனுக்காக நன்றி. அவருடைய சரீரத்திற்கு முன்பாக நாங்கள் நின்று உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லாருடைய விசுவாசத்திற்கு ஒரு நல்ல மாதிரியாக கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்ட ஒரு ஜெய வீரனாக கர்த்தர் எங்கள் தாசனை நிலைநிறுத்தினதற்காக நன்றி. வலுவாமல் அவரை காத்ததற்காக நன்றி. ஆம், அப்போஸ்தலனாகிய பவுலை போல அவர் நிச்சயமாய் சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய தாசனுக்கு அப்படிப்பட்ட கிரீடத்தை கொடுத்து தேவனுடைய அவர்களை பரம தேசத்திலே, ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்திலே மகிழ பண்ணி இருக்கிறபடியால் நன்றாய் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. வலுவாமல் காத்தவரே உமக்கு நன்றி, வெற்றியாய் காத்தவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர்.